அதிமுக பாஜக இடையே ரகசிய உடன்பாடு உள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்பு குற்றம் சாட்டியுள்ளார். தந்தி டிவி செய்தியாளர் விஜயகோபாலுக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் அதிமுகவின் இலவச அறிவிப்புகள் தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றும் தெரிவித்தார். பிஜேபி பொறுத்த வரைக்கும் அதிமுகவை அட்டாக் பண்றதில்ல, அதிமுக பொறுத்த வரைக்கும் பிஜேபி அட்டாக் பண்றதில்ல. ஸோ அது அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக தெரியுது. இல்லைன்னா அம்மையா ஜெயலலிதா அவர்கள் எந்த அளவுக்கு மேடை ஏறின ஒரு அளவுக்கு எந்த அளவுக்கு டாக்டர் கலைஞர் அவர்களை அல்லது காங்கிரஸ் அவங்களை தாக்குறாங்களோ, ஏன் பிஜேபி தாக்குறதுக்கு ஏன் பயப்படுறாங்க, ஏன் தாக்க மாட்டேங்கிறாங்க? சென்ட்ரல்ல இருக்காங்க. அதே மாதிரி பிஜேபி இங்க வரும்போது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் இந்த அளவுக்கு தாக்கும்போது ஏன் அம்மையா ஜெயலலிதா அவர்கள் தாக்கி பேசுறது இல்ல? ஸோ ரொம்ப தெளிவாக இருக்கு. ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்கு அவங்க ரெண்டு பேருக்கு. நான் உன்னை திட்ட மாட்டேன், நீ என்ன திட்டாத. ஏன்னா ஒரு பிரச்சனை இருக்கும்போது ரெண்டு பேர் கை கொத்தி ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். எதுக்கு நமக்குள்ள பிரச்சனை? நீ எனக்காக இது பண்ண, நான் உனக்காக இது பண்றேன். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்க இருக்காங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா கூடிய சீக்கிரத்தில் நமக்கு தெரிய வரும். இந்த இலவசங்கள் சொல்லும்போது அம்மையா ஜெயலலிதா அவர்கள் மக்களுக்கு செல்போன் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு எந்த பகுதியில் நீங்க போனாலும் எப்படிப்பட்ட ஒரு ஆள் இருந்தாலும் கையில் ஒரு செல்போன் வச்சிருக்காங்க. பட் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. மக்கள் கேட்கறாங்க, எங்களுக்கு இலவசங்கள் கொடுக்கற வேண்டியது போன் கிடையாது, எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க, எங்களுக்கு மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இங்க கொண்டு வரட்டும். வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா 350 ரூபாய் போன் என்ன, 35,000 ரூபாய்க்கான போன் எங்களுக்கு வாங்குறதுக்கு வசதி இருக்கு. ஆனா வாங்குறதுக்கு சக்தி எங்க கையில கொடுக்க. ஆனா அம்மையா ஜெயலலிதா அவர்கள் அவங்களுக்கு மக்களுக்கு வாங்குறதுக்கு சக்தி கொடுக்காம அவங்க தான் எல்லாம் வாங்குற சக்தி வச்சிருக்காங்க.